பொலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறாம் என்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்குள்ள வந்துள்ள நாம் அனைவரும் ஜெபத்தில் ஈடுபடுவோம். அவர் இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைமேல் ஏறினார் எனும் வார்த்தைக்கு ஏற்ப கிறிஸ்தவ வாழ்விற்கு ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை சிந்திக்க வாழ அழைக்கின்றது. இயேசுவின் உருமாற்றம் அவரது துன்பங்களையும் சிலுவைச் சாவையும் புரிந்து கொள்ள உதவியாக அமைந்துள்ளது. இந்நிகழ்வு அவரது பணியிலே பொருள் காண வைத்த ஒன்று. பசுஞ்சோலைக்கு நீர் ஊற்று அவசியம், உயிர் வாழ்வதற்கு காற்று அவசியம். அவ்வாறே கிறிஸ்தவ வாழ்வுக்கு செபம் அவசியம். நம்மிலே அநேகர் செபிப்பதை விட்டு செபங்கள் சொல்லி பழகிவிட்டோம். இயேசுவே மலையில் பரவசமாகி செபித்து கொண்டிருப்பதை திருத்தூதர்கள் பார்த்தார், வியந்தனர், பேட்டி கண்டனர். நாம் பக்தியோடும் உள்ள உணர்வோடும் செபத்தில் பங்கு பெற தவறிவிட்டு ஏதோ கடமைக்காக கிளிப்பிள்ளை போல் செபம் சொல்லி கொண்டிருப்பதனால் பயன் பெற முடியுமா? இறைவன் தான் எமது புதையல், செபம்தான் அப்புதையலுக்கு பெறுவதற்கான கருவி என்பதை உணர்ந்து செயல்படுவோம். தொடரும் பலியில் கிறிஸ்துவின் முகத்தைப் போல் இவ்வுலகில் ஒளி வீசிட மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். பயணத்திலே பேரணியாய்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரோடு கூடிய இந்த தவக்காலத்தின் 2வது வார பயணத்தில் இயேசுவை மலை உச்சியில் மறுரூபமாகிய காட்சியை தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். நம் வாழ்விலும் ஆண்டவரை சுவைக்க சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதை பயன்படுத்துவோம். ஆண்டவரிடம் நெருங்கி வர, இயேசு உருமாறியது போல நாங்கள் உளம் மாற அவரிடம் மன்றாடுவோம். சிரம் தாழ்த்தி தகுதியான உள்ளத்தோடு பலியில் பங்கெடுக்க நம் குறை குற்றங்கள் பலவீனங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க நீரே எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளங்களுக்கு ஊட்டமளிக்க திருவுளமானே. அக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க
உன்னை கல்தேயரின் ஊரென்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம் 3 வயதுள்ள இளம்பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமிடம் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரஸ் தீவு புயராறு வரையுள்ள இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக, வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். திருப்பா 27. வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். ஆண்டவரின் ஒளி அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரின் ஒளி அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை நான் காண்பேன். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவர் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லத்தில் நான் குடியிருக்க
திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலை தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதியபடி இயேசுவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 28 தொடங்கி 36 ஏறாக. இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாள்கள் ஆன பின்பு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்ததால் அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அம்மேகத்தினின்று, இதோ என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார்.
தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு அன்பானவர்களே, தபசு காலத்தின் 2வது வாரத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தைகள் 2 நிலைகளில் எங்களை தியானிக்க அழைக்கின்றது. ஒன்று, இந்த வார்த்தை பகுதிகளை எல்லாம் கவனித்தால் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான சிந்தனைகளையும், அது எப்படி இயேசுவின் வாழ்வுக்குள் இன்னும் ஒரு புதிய அர்த்தத்தை, ஆழத்தை கொடுக்கிறது என்றும், அவைகள் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்ன என்பதையும் நாம் கண்டு கொள்ள முடியும். உதாரணமாக நமக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை எங்கே வைத்து தியானித்தோம்? பாலைவனத்தில். இந்த ஞாயிறு இயேசுவை தாபோர் மலையில், நற்செய்தியில் பெயர் குறிப்பிடப்படவில்லை, தாபோர் மலையில் அவர் மறுரூபமாகி இருக்க வேண்டும் என்பது நற்செய்தி ஆய்வாளர்களின் சிந்தனை. பாருங்கள், 2வது வாரத்துக்கு வந்துவிட்டோம். முதல் வாரம் எங்களை ஒரு பாலைவன அனுபவத்தில் வைத்து தியானித்த நாங்கள் இன்றைக்கு ஒரு உயர்ந்த மலையில் இயேசுவை வைத்து தியானிக்க எங்களை அழைக்கின்றது. எனவே பாலைவனமும் மலை உச்சியும் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. ஏன் தெரியுமா? பாலைவனம் எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்த பொழுது 40 ஆண்டுகள் பயணம். இந்த 40 ஆண்டுகள் பயணத்தில் தான் அவர்கள் உண்மையான கடவுளை சுவைக்க தொடங்கினார்கள். அதே கடவுளை மறுதலித்தார்கள், புறக்கணித்தார்கள், வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கு பின்னாலே போனார்கள், ஆண்டவரை திரும்ப திரும்ப சோதித்தார்கள். இயேசு அதே பாலைவன அனுபவத்தை மாற்றி காண்பிக்கிறார். கீழ்ப்படிந்தார், ஜெபத்தில் இருந்தார், சோதனையை ஜெயித்தார், கடவுளோடு ஐக்கியமாக இருந்தார். எனவே இன்றைக்கு பாலைவனம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய மறக்க முடியாத அனுபவம். அதை இயேசுவின் வாழ்வுக்குள் நற்செய்தியாளர்கள் கொண்டு வந்து இயேசுவை பாலைவனத்தில் வைத்து காண்பிக்கிற பொழுது அது எங்களுக்கு ஒரு படிப்பினை. நாங்களும் இயேசுவை போல் கீழ்ப்படியலாம், இஸ்ரவேல் மக்களைப் போல புறக்கணிக்கலாம். இயேசுவை போல் சோதனைகளை வெற்றி கொள்ளலாம், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோதனைக்குள் பாவத்துக்குள் விழுந்து போகலாம். இயேசுவை போல ஜெபத்தில் தந்தையோடு நெருக்கமாக வரலாம், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சோதனைகளின் வேளையில் ஜெபம் இல்லாமல் ஆண்டவரை புறக்கணித்து வேறு வழியில் போகலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதா எதை தெரிவு செய்வது? நாம் தெரிவு செய்வதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வினுடைய இலக்கு, லட்சியம், ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அதனால்தான் எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு முன்னாலே அழுகிய திராட்சை பழமும் நல்ல திராட்சை பழமும் வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தெரிவு செய்யுங்கள் எது தேவை என்று. அழுகிய பழம் வேண்டுமென்றால் தெரிவு செய்யுங்கள், அதனுடைய கான்சிக்வென்ஸ், அதனுடைய தாற்பயம், தாக்கம் உங்களுக்கு தெரியட்டும். நல்ல பழத்தை தெரிவு செய்தால் அதனுடைய கான்சிக்வென்ஸ், தாக்கம், தாற்பயம் உங்களுக்கு தெரியட்டும். எனவே இயேசு தனக்கு முன்னாலே 2 ஆப்ஷன்ஸ் வைக்கப்பட்டாலும் எப்போதும் கடவுளுடைய வழியே அவர் தெரிவு செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உருமாறுகிற நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம்.
மலை உச்சியில் ஆண்டவரை வைத்து தியானிக்க. இன்றைக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், மலை உச்சி என்பது இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட இஸ்ரவேலை வழிநடத்தக்கூடிய இறைவாக்கினர்களுக்கும் ஒரு முக்கிய இடம். இன்றைக்கு அது எங்களுடைய கலாச்சாரத்திலும் கூட உண்மை. அநேகமாக பாருங்கள், எங்களுடைய நாட்டிலே சுற்றுலா போகும்போது, பயணங்கள் செய்யும் பொழுது, மலை உச்சியில் எங்கேயாவது ஒரு மலை உச்சி கண்டால் அதிலே ஒன்றில் ஒரு சிலுவை அல்லது ஒரு இந்து ஆலயம் அல்லது ஒரு புத்த பெருமானுடைய சுரூபம் சிலை வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? அது உயரத்தில் இருந்தால் மக்களுக்கு தெரியும் என்பதற்காக அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் பயணம். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாருமே கடவுளை மலையில் கண்டார்கள். மோசே சீனாய் மலையில் கடவுளோடு உறவாகிய சம்பவம் நமக்கு தெரியும். எலியா இறைவாக்கினன் தாபோர் ஒரேபு மலையில் கடவுளோடு உறவாகினார் என்று தெரியும். எனவே இன்றைக்கு இயேசுவை இந்த உருமாற்றத்தின் பெருவிழா அல்லது உருமாற்ற நிகழ்ச்சி நடந்த மலை உச்சியில் இயேசுவை வைத்து நாம் தியானிக்கிறோம் என்றால் அதனுடைய பின்னணி இதுதான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், ஏனெனில் எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஏனென்றால் மலை உச்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுளின் பிரசன்னம், ஆண்டவர் குடியிருக்கிற இடம், ஆண்டவரோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு இடம், ஆண்டவருடைய சுவையை ஆழமாக்கக்கூடிய ஒரு இடம் மலை உச்சி. எனவே இயேசு இந்த இறைவாக்கினர்களின் பாரம்பரியத்திலே தன்னுடைய முக்கியமான ஒரு மலையை நோக்கி இயேசு பயணிக்கிறார். என்ன மலை? கல்வாரி மலை. எனவே கல்வாரி மலைக்கு இயேசு போவதுதான் அவருடைய லட்சியம், இலக்கு. அந்த கல்வாரி மலையை நோக்கிய பயணத்தில் இப்பொழுது தாபோர் மலையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மலை உச்சியில் இயேசு நின்றார் என்றால், குறிப்பாக இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிறது, மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். மோசே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாமே, சட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தவர். எலியா தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாமே. ஒரேபு மலையில் ஆண்டவரை உபவாசம் பண்ணி கண்டு கொண்ட இறைவாக்கினன். எனவே நற்செய்தி சொல்லுகிறது, மோசேயின் சட்டத்தின் நிறைவு இயேசு, எலியாவின் இறை அனுபவத்தின் உச்சக்கட்டம் இயேசு. எனவே இயேசு இப்பொழுது மலை உச்சியில் தன்னை இருத்தி சீடர்களுக்கு தன்னை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த 3 சீடர்களும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த 12 சீடர்களில் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யாயிரின் மகள் இறந்து விட்டாள் என்கிற செய்தி கேட்டு ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறார். மற்ற எல்லா சீடர்களையும் விட்டுவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்க 3 பேரும் என்னோட வாங்க என்று கூட்டிக் கொண்டு போகிறார். இன்றைக்கு அதே 3 பேரும் தான் இந்த ஒரேபு, இந்த குறிப்பிட்ட இந்த மலை உச்சியில் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். இதே 3 பேரும் தான் இயேசு கடைசி நேரத்தில் கெத்சமனி தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்கள் 3 பேரும் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். நாங்களும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. பேதுரு ஏன் வித்தியாசமானவன் என்றால், ஆண்டவரோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் ஆண்டவரை புரிந்து கொள்ளாத ஒரு அப்போஸ்தலன். பேதுருவுக்கு இயேசு சிலுவை சாவுக்கு போவது விருப்பம் அல்ல. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்தின்படி, ஆண்டவரே நீர் அந்த பாடுகளை அனுபவிக்க கூடாது, போகக்கூடாது நீர் சிலுவைக்கு. அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் பேதுருவுக்கு? போ சாத்தானே அப்பாலே. இந்த தாபோர் மலையில் நான் நிற்கிறேன் என்றால்
இந்த கெத்சமனி தோட்டத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்றால் என்னுடைய இலக்கு கல்வாரி மலை, அதற்கு போகக்கூடாது என்று நீர் என்னை தடுக்கக்கூடாது. வாழ்க்கையிலே துன்பத்தை கண்டு ஓடுவதற்காக, ஒளிந்து போவதற்காக, பயப்பட்டு தப்பித்து வேறு வழியால் போவதற்காக நான் வரவில்லை. இவ்வளவு ஜெபிக்கிறேன் என்றால் அந்த கல்வாரி மலை வரைக்கும் நான் போக வேண்டும் என்பதற்காக. இவ்வளவு பிதாவோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய பயணத்தினுடைய இலக்கு அதுதான். அதற்கு போகாமல் நீ என்னை தடுக்கிறாயே, நீ அலகை, நீ சாத்தான். கடவுளுடைய பிரசன்னத்தை துன்பத்துக்காக ஐயோ வேண்டாம் என்று நீ ஒதுக்க பார்க்கிறாய். சில வேளைகளில் இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான். வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் வருகிற பொழுது ஐயோ கடவுளுக்கு அருகிலே போக போக ஏன் இந்த துன்பம் கூடுகிறது? வேண்டாம், வேறு வழிகளை தேடுவோம், வேறு மனிதனுடைய ஆலோசனைக்கு பின்னாலே போவோம் என்று நாம் சில வேளைகளில் முடிவெடுக்கலாம். பேதுருவை போல அந்த நேரத்தில் இயேசு உனக்கும் எனக்கும் சொல்லுவார், நீ அலகை, துன்பத்தை கண்டு ஓடுகிறாய், துன்ப வேளையில் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிய பார்க்கிறாய், துன்ப வேளைகளில் இன்னும் நெருக்கமாக ஆண்டவருக்கு அருகிலே வராமல் உன்னுடைய வாழ்வை வேறு வழியில் கொண்டு போகிறாய், நீ அலகை. எனவே இது பேதுருவினுடைய மனநிலை. யாக்கோபு, யோவான் இவர்களும் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், பெருமையை தேடுகிறவர்கள். ஆண்டவரே உமக்கு பக்கத்திலேயே இருப்போம், ஆனால் எங்களுக்கு பெருமை வேண்டும், எங்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும், நாங்கள் தான் உமக்கு எல்லாமே செய்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரிய வர வேண்டும். ஏன் தெரியுமா? மார்க்கு நற்செய்தி 10:35 படி இந்த 2 சீடர்களும் மற்ற சீடர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக இயேசுவுக்கு அருகிலே போய், ஆண்டவரே நீர் மாட்சியோடு வரும் பொழுது ஒருவன் வலப்பக்கமும் மற்றவர் இடப்பக்கமும் இருக்கட்டுமா என்று இயேசுவிடம் ரகசியமாக, ஸ்பெஷல் கன்சர்ன், எங்களை மட்டும், எங்கள் வீட்டை மட்டும், எங்கள் குடும்பத்தை மட்டும், எங்கள் பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் விசேஷமாக கவனிங்க. இப்படி மனநிலையும் அலகைக்கு உரியது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வாங்க, வந்து வலப்பக்கமோ இடப்பக்கமோ இருங்க, ஆனால் நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? அதாவது நீ பெருமையை தேடி வா, ஆனால் நான் போகிற கல்வாரி இலக்கை நோக்கி உன்னால் வர முடியுமா? எனவே எனக்கு நேசமானவர்களை, இந்த தபசு காலத்தினுடைய 2வது வாரத்தில் அப்படியே ஒரு மலை உச்சியை நோக்கி பார்ப்போம். இயேசு மறுரூபமாகிய மலை உச்சி. அப்போஸ்தலர்களின் மனநிலைகளை சரி செய்ய விரும்புகிறார், என்னுடைய மனநிலையை சரி செய்ய விரும்புகிறார். பெருமை இல்லாத, புகழ்ச்சி இல்லாத, ஆண்டவருக்கு அருகிலே இருக்கிறபடியினாலே எல்லாம் எப்போதும் நல்லதே நடக்க வேண்டும் என்கிற போலி ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். அல்லது இயேசுவோடு கூட நடக்கிறபடினாலே துன்பங்கள், வேதனைகள் வாழ்க்கையிலே வரவே கூடாது என்கிற இறையியலை கற்றுக்கொள்ளாதீர்கள். என்ன நேர்ந்தாலும் என் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு ஆண்டவரிடம் ஒரு சின்ன கேள்வி கேட்போம். எங்கள் மனச்சான்றுக்குள்ளே, ஆண்டவரே எனக்குரிய மலை என்ன? உயர்ந்த மலை இயேசுவுக்கு இறை உறவின் அடையாளம். உயர்ந்த மலை இயேசுவுக்கு உங்களையும் என்னையும் மாற்றுகிற ஒரு அடையாளம். உயர்ந்த மலை இயேசுவுக்கு அவர்தான் நமக்காக தரப்பட்ட இரட்சகர், அவருக்கு செவி சாயுங்கள் என்று வெளிப்படுத்தப்பட்ட அனுபவம். எனவே அமைதி கிடைக்கிற இடம், ஆறுதல் கிடைக்கிற இடம், மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடம், வாழ்க்கையிலே கொஞ்சம் சந்தோஷத்தை, மன திருப்தியை தரக்கூடிய இடம் மலை. எனவே நானும் நீங்களும் சூஸ் பண்ணலாம், தெரிவு செய்யலாம், எந்த மலையை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சில வேளைகளில் சிலருக்கு உலகப்படியான வாழ்வுக்குள்ளே மூழ்கி போவது ஒரு மலை. கொஞ்ச நாளைக்கு மனசு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆறுதலாக இருக்கிறது, ஒரு மலை. சிலருக்கு சில கண்ணீர், வேதனை, பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதற்கு ஆறுதல் தேவை. என்ன செய்வோம்?
மது போதைக்குள் போய் விழுந்து விடுவார்கள். ஏன்? அந்த போதைக்குள் போனால் மனசுக்கு ஏதோ நிம்மதி கிடைக்கிறது, அது ஒரு கொஞ்ச நேரம். எனவே வாழ்க்கையில் மனுஷர்கள், விசுவாசிகள், கடவுளை பின்பற்றுகிற நாங்கள் நம்முடைய வாழ்வுக்குள்ளே அமைதியும் ஆறுதலும் ஒரு நிம்மதியும் கிடைப்பதற்கு எந்த மலையை தெரிந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்தே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வெற்றியும் விடுதலையும் நமக்கு உண்டு. இன்றைக்கு எங்களை சுற்றி மலைகள் இருக்கிறது. ஒரு 10 மலை சொல்லுங்க பார்ப்போம். ஆயித்திய மலை, புல்லு மலை, கோணேஸ்வர் மலை, ஊபர் மலை, தாந்தாமலை, புறாமலை, இப்படி நிறைய கிடக்கிறது. நான் சொல்லுவது அந்த மலை அல்ல. ஒரு குருவாகிய எனக்கு நற்கருணை ஒரு மலை. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல போயிருந்தால் ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு மன சந்தோஷம். எந்த பாரத்தோடு போய் இருந்தாலும் அது எனக்குள்ளே பாரத்தை இல்லாமல் பண்ணி என்னை பலப்படுத்துகிற ஒரு இடமாக நற்கருணை இருக்கிறது. எனவே இன்றைக்கு நான் தெரிவு செய்கிற மலை நற்கருணை பிரசன்னம். நான் தெரிவு செய்கிற மலை பரிசுத்த வேதம். எந்த போராட்டத்திலும் இந்த வேதத்திலே நான் போய் என் ஆத்மாவை ஆழப்படுத்தி அதில் இருக்கிற பகுதிகளை எடுத்து வாசித்து என் வாழ்க்கையோடு அதை தியானிக்கிற பொழுது ஒருவித நம்பிக்கை, ஒருவித ஆற்றல், ஒருவித வலிமை, ஏதோ ஒரு பதில் எனக்கு ஆண்டவர் வைத்திருப்பார். எனவே இந்த வேதம் எனக்கு ஒரு மலை. எனவே நான் எதை தெரிவு செய்கிறேனோ அந்த தெரிவு என் வாழ்வுக்குள்ளே கடவுள் அனுபவத்தை ஆழப்படுத்த வேண்டும். ஆபிரகாமின் நம்பிக்கையை போல முதல் வாசகம் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். ஆண்டவரை குறித்த சுவை, தாகம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு மலை செய்யக்கூடியது. நாங்கள் தேர்ந்தெடுக்கிற உலகப்படியான மலைகள் அதை நமக்கு கொடுக்காது. நாம் தெரிந்தெடுக்கிற மலையிலே நாம் நிரந்தரமாய் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த மலை என்னை 2 காரியங்களுக்குள்ளே தள்ளும். ஒன்று, அந்த மலையில் நான் நேரம் செலவழித்தால் மட்டுமே, இன்றைய நற்செய்தி சொன்னது போல, அவருக்கு செவி சாயுங்கள், கடவுளுடைய குரல் எனக்கு கேட்கும். அந்த மலையில் நான் நேரம் செலவழித்தால் கடவுளுடைய குரல் எனக்கு கேட்கும். இரண்டாவது, அந்த மலையில் நான் செலவழிக்கிற நேரத்தை பொறுத்துதான் என்னுடைய உளம் மாறும். இயேசு உரு மாற்றமடைந்தார், எங்களை உள மாற்றமடைய விரும்புகிறார். எனவே அந்த நற்கருணை என்கிற மலைக்கு அருகிலே நின்றால், வேதம் என்கிற இந்த மலையை நான் பற்றி பிடித்த அந்த வேதத்தினுடைய மலை உச்சியிலே நான் என் ஆத்துமாவை வைத்திருந்தால் அவருடைய குரல் கேட்கும். அது மட்டுமல்ல, அந்த குரல் என்னை நாளுக்கு நாள் அவருடைய சாயலில் மாற்றும். எனவே குரலும் கேட்கணும். அந்த குரல் என் ஆத்துமாவை, இருதயத்தை, வாழ்வை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ரெண்டும் நடப்பதற்கு நான் சரியான மலையை தெரிந்தெடுக்க வேண்டும். நற்கருணை, இறைவார்த்தை, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, எப்போதும் மன்னித்து கொண்டிருப்பது, எப்பொழுதும் பொறுமையிலும் தாழ்ச்சியும் வாழ்வது, இது எல்லாம் எனக்கு ஒரு மலை. ஏனென்றால் அவைகள் தான் என்னை ஆண்டவருக்குள்ளே வைத்திருக்கிறது. அவைகள் தான் என்னை இயேசு அனுபவத்துக்குள்ளே ஆழப்படுத்துகிறது. அவைகள் தான் என்னை எத்துணை சவால்கள், வேதனைகள், அவமானங்கள், துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய அந்த கல்வாரியை நோக்கி செல்லக்கூடிய பாதையை எனக்கு காட்டும். ஒரு நிமிடம் கண்கள் மூடி சிரம் தாழ்த்தி ஆண்டவரோடு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பேசுங்கள். ஆண்டவரே, என் வாழ்வுக்குள்ளே நீர் எனக்கு காட்டுகிற மலை உச்சி எது? உம் குரல் எனக்கு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் என் மனசு, உளம் மாறணும். எனக்கு ஒரு நல்ல மலை உச்சியை காட்டும்.
அதுவே என்னை உம்மோடு ஆழப்படுத்த, நெருக்கமாக வைத்திருக்க, உம்மை குறித்த சுவை தாகம் அதிகரிக்க துணை செய்யட்டும். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர், இருபால் துறவிகள் அனைவரும் மனித இயல்பிலிருந்து புனித இயல்புக்கு உருமாற்றம் பெற்று தங்கள் பணியில் அர்ப்பணத்தோடும் பொறுப்புடனும் செயற்பட ஆழமான நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். கிறிஸ்து தமது உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார் எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப உமது உருமாற்றத்தின் மூலமாக சீடர்களை திடப்படுத்தியது போல எங்களிடம் மனசோர்வும் தளர்ச்சியும் ஏற்படும் போது இறைவார்த்தையின் வழியாக எங்களை திடப்படுத்தும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் இறைவேண்டல் செய்யும் போது பிறர் பார்க்க வேண்டும் என்றும் எங்கள் இறைவேண்டல் திறமையை பிறர் அறிய வேண்டும் என்றும் ஆரவாரத்துடன் செபிக்காமல் தாழ்ச்சியுடனும் அடக்கத்துடனும் அமைதியில் இறைவேண்டல் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கூட்டொருங்கிய திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, என் ஒளி அவரே, என் மீட்பு எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இத்திரு அவையில் பல்வேறு உடல் நோய்களினாலும் துன்புறும் அனைவரின் பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவருடைய திரு கைகளாலே அவர்களை தொட்டு குணமளித்து நம்பிக்கையில் வேறொன்றவர்களாக வாழ்ந்திட உதவி புரியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடும் பாதத்தில் வைத்த ஜெபங்களையும் நம் மனங்களுக்குள் இருக்கிற எல்லா ஜெப தேவைகளையும்
நீரே கனிவுடன் கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நான் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைதின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் இது புனிதப்படுத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு நாங்கள் வந்து சேர வேண்டுமென அவர் விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: உலகின் தேவனாகிய
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையான திட்கமூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவல், எல்லா திருநிலையினராகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினைகளை பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
உயிர்த்த கிறிஸ்துவாயும் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அமைதியை எங்களுக்கும் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பேஸ் பே வித் யூ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். எங்களையும் ஒரு மலை உச்சி அனுபவத்துக்கு அழைக்கும் இயேசு. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். His most precious body and blood bring us eternal life and not condemnation. நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கோர்ந்தீரே.
மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்களும் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். இந்த வாழ்விலே தனிமையில்லையே, சொந்தம் யாவுமே இந்த இயேசுவே. அன்பிலே உறவிலே நெஞ்சம் வாழுமே. அன்பர் இயேசு என்னை என்று சொந்தமாக்கினார். புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.